வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பராக சிம்பிளாக 3 ப்ளவுஸ் பார்க்க போகிறோங்க. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸானவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அகலம் வந்து 3 இன்ச்சு, உயரம் வந்து 9.5 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. 2ஆக மடித்து 2 பக்கமும் தெரிகிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வரைகிற மாதிரி நெக்கு வரைஞ்சிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸானவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே வீடியோவில் 3 ப்ளவுஸ் பார்க்குறது. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதே ப்ளவுஸ் வந்து தனியாக போட்டிருக்கேன். நான் ரொம்ப புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 3 வளைவு போட்டு மேலே கொண்டு போய் சேர்த்துருங்க. இப்போ இது கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒன் சைடாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம லேஸ் வச்சு பண்ண போகிறோம். இப்போ வந்து பேக் சைடு எடுத்துக்கோங்க. பேக் சைடு வச்சுட்டு லைனிங் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக வச்சு இந்த வளைவுக்கிட்டையெல்லாம் நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கோங்க. அதாவது 1/4 இன்ச் அளவு தையல் போடாதீங்க. 1/4 இன்ச்சில் பாதி மட்டும் போடுங்க. நீங்கள் போடுற தையல் அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். அடியில் வந்து லேசான கேன்வாஸ் வச்சுருக்கேன். கேன்வாஸ் இல்லைன்னா கெட்டியான கிளாத் வச்சுக்கோங்க. இது வந்து திக்கான கேன்வாஸ் தான் கொடுக்கணும்னு கிடையாது. லேசாக இருக்கிறது கொடுத்தாவே போதும். அதாவது நெக்குக்குன்னு நீங்கள் தனியாக இது பண்ண வேணாம். சும்மா நம்ம எப்பயும் அடியில் வந்து லைனிங் கிளாத் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும். வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டு நல்லா, அதாவது வந்து லைனிங் கிளாத் வெளியில் வரக்கூடாது, இதுவும் மெயின் கிளாத்தும் தள்ளி போயிடக்கூடாது. ரெண்டுமே ஈக்குவலாக வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நெக்கோட அந்த ஷேப் வந்து அந்த கார்னர் எல்லாம் கரெக்டாக கிடைக்கும். நல்லா அந்த எட்ஜிலே தையல் போட்டு வாங்க. சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு ஒரு லேஸ் வச்சு இந்த மாதிரி டிசைன் கேட்குறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒன் சைடு நெக் இந்த வளைவு நெக் வச்சு தைச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இது. இப்போ இந்த மாதிரி 2 பீஸ் வந்து நான் 3/4 பீஸ் வச்சு தைச்சிட்டு அந்த நெக்கோட இடையில வந்து கொடுக்குறேன். அது கொடுக்கலாம், தர்மாக்கோல் பால் வச்சு கொடுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ கீழே மடித்து தைச்சிடலாம். ரெண்டையும் சமமாக பிடிச்சிக்கோங்க. 2 பக்கமும் ஒரே அளவாக மடித்து தைச்சிட்டு இந்த நூல் லைனிங் நூலை பிரித்து விட்டுட்டு நம்ம டாட் போட்டுடலாம். இப்போ இந்த பக்கமும் டாட் போட்டுடலாம். பாருங்கள், நெக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பேக் சைடு நம்ம அடித்து திருப்பி தையல் போட்டுட்டோம். இப்போ முன்னாடி மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ கை வந்து சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. நான் வந்து 1.5 இன்ச்சு மேலே மார்க் பண்ணுறேன். இங்கே வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லைன் லேஸ் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு தையல் போட்டால் கூட போதும். இப்போ நான் வளைவு கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த 1.5 இன்ச்சுக்கு மேலே வளைச்சி தைங்க. ஏன்னா நம்ம நெக்குக்கு வந்து வளைவு இருக்கனால கைக்கும் அதே மாதிரி வளைவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி காட்டன் ப்ளவுஸ்லாம் தண்ணியில் அலசி போட்டு தைங்க. ஏன்னா வந்து தண்ணியில் ஒரு தடவை நீங்கள் அலசி போட்டிங்கனாவே நல்லாவே சுருங்கிடும். அதனால் வந்து அப்புறமா நம்ம தைச்சி கொடுத்த ஒட்டி சுருங்கி போச்சு, பத்தலை செய்த அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தைச்சி கொடுத்துருங்க. ஏன்னா தண்ணியில் போட்டாவே ரொம்ப சுருங்குது இந்த மாதிரி கிளாத்து. 80 பாயிண்ட் எடுக்கிற பக்கம் 1 மீட்ரு எடுத்தால் தான் சரியாக வரும். ஏன்னா அகலம் வந்து ரொம்ப சின்னதாகிடுது. இப்போ இந்த மாதிரி 2 கைக்கும் நம்ம கொடுத்துடலாம். இது வந்து நல்லா வளைச்சி கொடுக்கும் இந்த லேஸு. இப்போ முன்னாடி வந்து ஹெம்மிங்க்கு
தைச்சிடலாம். நம்ம கொஞ்சம் கிளாத்து விட்டுருக்கோம். இப்போ அங்கங்கே நல்லா கட் பண்ணி விட்ருங்க. இப்போ எப்பயும் போல் மடித்து தைச்சிடலாம். நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்ருங்க. இப்போ உள்ளே திருப்பி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ எட்ஜிலே தையல் போடலாம். கரெக்டாக வச்சு எட்ஜிலே தையல் போடுங்க. இந்த நூலெல்லாம் வந்து அப்பைக்கப்போ உடனே கட் பண்ணி விட்ருங்க. மொத்தம் சேர்த்து அப்படியே விட்டுறாதீங்க, ப்ளவுஸை பார்க்கவே நல்லா இருக்காது. கை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அந்த வளைவுக்கு ஒரு ஃப்ளிட்ஸு மாதிரி கொடுத்து திருப்புங்க. குட்டியை அப்படியே திருப்பி விட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இந்த மாதிரி லேஸ்லாம் நம்ம வந்து ரோலாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய மிச்சமாகும். ஏன்னா அப்பைக்கப்போ வாங்க வேணாம். ஏன்னா இப்போ ஃபுல்லாக அந்த வளைவுக்கு கொடுத்துட்டு நம்ம முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம். இதுக்கு ஒரு தையல் போட்டிங்கன்னா போதும். ஏன்னா லேஸ் வந்து ரொம்ப அகலமாக இருந்துச்சுன்னா தான் நம்ம 2 தையல் போடணும். இப்போ கைக்கும் போட்டாச்சு, நெக்குக்கும் போட்டாச்சு. இதுதான் அதோட சாரீ. நல்ல டார்க் இங்க் ப்ளூ, பார்டர் வந்து இந்த கலரு. ரொம்பவே அழகான ஒரு கலர் இது. கலர் காம்பினேஷன் செமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக கேட்குறோம். இதில் வந்து நமக்கு ஒயிட் ஜரிகை கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து சில்வர் கலர் ஜரிகை கொடுத்துருக்காங்க. அது செக்குடுக்கலாம். அதுக்கு மேட்சாக ஆகிற மாதிரி நம்ம சில்வர் கலரில் லேஸ் வச்சுருக்கேன் நான். இப்போ அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். இதுவும் சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு. இது லேஸ் வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பேக் சைடு அளவு வச்சுக்கோங்க. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. உயரம் வந்து 9.5 இன்ச்சு இல்லைன்னா 10 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக வளைச்சி விட்டுக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு தையல் போட்டுடலாம். 1/4 இன்ச்சில் பாதி அளவு போடுங்க. இப்போ ஃபுல்லாக தைச்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அடியில் இதுக்கு கேன்வாஸ்லாம் கொடுக்கல. ஏன்னா அது வந்து நெக்கு வளைவாக இருக்கனால நான் கொடுத்தேன். ஏன்னா இதுக்கு தேவையில்லை. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் ஊசி நூல் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா கையில் வந்து இந்த மாதிரி நகத்தில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, எப்பயுமே பெருவரில் மட்டும் நெகை வளர்க்க கற்றுக்குங்க. ஏன்னா வந்து அது நல்லா தேய்ச்சி விட்றதுக்கு, அதாவது சோத்து கையில் கிடையாது, லெஃப்ட் கையில் வச்சுக்கோங்க. நல்லா நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விட்றதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சா தான் உங்களுக்கு நல்லா படிஞ்சு நீட்டாக வரும். அதனால சொல்கிறேன். இப்போ வந்து பிளாக் கலரில் லைனிங் கொடுத்து கிராஸ் பீஸ் கொடுக்கலாம். இப்போ சாரீ வந்து பிளாக் கலரு, அதனால் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொடுக்கலாம். பிளாக் கலரில் பார்ட்ரு வந்திருக்கு. இப்போ ஃபுல்லாக நம்ம மேலே வரைக்கும் கொண்டு போயிடலாம், முன்னாடி நெக் வரைக்கும். இப்போ ஒரே மாதிரி கொடுத்து தைங்க பைப்பிங் ஒரு இடத்துல ஒரு மாதிரி, இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி வைக்காதீங்க. ஆரம்பத்தில் என்ன அளவுக்கு நீங்கள் உருட்டி தைக்கிறீங்களோ சேம் அதே அளவு தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ்னாவே பைப்பிங் ரொம்ப முக்கியம். பைப்பிங் தான் உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்து அழகாக காமிக்கிறது காரணமே நமக்கு இந்த பைப்பிங் தான். அதனால பைப்பிங் நல்லா தரமாக கற்றுக்குங்க. இப்போ இந்த பைப்பிங் வந்து முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிருங்க.
அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்பிக்கலாம். பாருங்க அந்த ஷார்ப்பாக இருக்கணும் நமக்கு. நான் வந்து லேஸ் வந்து பிளாக் கலர் பிளெயினாக எடுத்திருக்கேன். ஆனால் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். ஒரு 1/4 இன்ச் அளவு உள்ள லேஸ் தான். அம்மா பைப்பிங்கை தாண்டி கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். கரெக்டாக வைங்க. பைப்புங்க தாண்டி தள்ளி வச்சு தைங்க. ஏன்னா அடியில் இருக்க கிளாத்தும் சேமாக விழுந்துடும் உங்களுக்கு தையல். அப்புறம் இந்த வளைவுக்கிட்ட மட்டுமே கீழே மட்டும் லைட்டாக அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. நம்ம திருப்பறத்துக்கு கட் பண்ணி விடுவோம்ல, அது மாதிரி பைப்பிங்கோட கிளாத் அடியில் இருக்கிறத லைட்டாக கட் பண்ணி விடுங்க. ஏன்னா கழுத்து லூஸ் கொடுக்கும். லூஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு லேஸ் வைக்கும்போது சுருக்கம் விழுகாது. இந்த வளைவுக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளிட்ஸ் வச்சு தான் ஆகணும். ஏன்னா வந்து எல்லாருமே கிராண்டாக கேட்க மாட்டாங்க. சிம்பிளாகவும் கேட்பாங்க டிசைனாக. அதனால தான் வந்து உங்களுக்கு சிம்பிளாகவும் சொல்லித்தரேன். இதில் வர 3 ப்ளவுஸ் டிசைனுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் தான் இருக்கும். ஏன்னா லேஸ்லேயே வந்து நம்ம ஒரே மாதிரி பண்ண முடியாது. கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி, அதாவது வந்து வெறும் ரவுண்ட் நெக்கு, வெறும் பால் நெக்கு அந்த மாதிரியும் வச்சு கொடுத்தாலும் அதுக்கும் சங்கடப்படுவாங்க. என்னப்பா ஒரே மாதிரி பண்ணித்தர அப்படின்ட்டு. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நெக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்தோம்னா வந்துட்டு அதுவே சரி பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதனால வந்து சின்ன சின்ன ஒரு இதெல்லாம் வந்து கற்றுக்குங்க. இப்போ வந்து நம்ம இன்னொரு தையல் போட்டுடலாம். நல்லா நிப்பாட்டி திருப்புங்க. இப்போ சென்டரை அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ நான் 1 இன்ச்சு அடையாளப்படுத்தி வரைகிற மாதிரி நீங்கள் போக 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 நெக்க அகலப்படுத்திக்கோங்க. இப்போ 2ஆக மடித்து ஒரு பக்கம் நல்லா மார்க் பண்ணிவிட்டு 2ஆக மடித்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் அச்சு விழுந்துடும் உங்களுக்கு ஒரே அளவா. இப்போ 2ஆவது லைன் கொடுத்துடலாம். கரெக்டாக நான் மார்க் பண்ணது மேலே அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா திண்டுக்கல் சமையல் பாருங்கள். அதுலேயும் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். லைவாகவும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பார்த்து நீங்களும் சமைச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம ப்ளவுஸ் எப்படி ஈஸியாக நீங்கள் கற்றுக்குறீங்களோ அதே மாதிரி சமையலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள். பார்த்துட்டு சில கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளவுஸுக்கும் சொல்கிற மாதிரி சமையலுக்கும் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை ஏதாவது அதில் மாற்றி பண்ணியிருந்தா நல்லாயிருக்குமா அப்படிங்களா உங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னீங்கனாலும் அது மாதிரி பண்ணி போடுவோம். நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கும் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். இப்போ அப்படியே கீழே வளைவாக தைச்சி விட்றலாம். இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் தைச்சிட்டு நம்ம மடித்து விட்றலாம். இப்போ 2ஆவது தையல் போடலாம். இப்போ சேம் வந்து இங்கிட்டு நீங்கள் போகிற மாதிரி அந்த பக்கமும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இது முன்பக்கம்.
முன்பக்கம் இந்த மாதிரி ஷார்ப்பாக வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. இது பேக் சைடு முடிச்சதுக்கப்புறமா நம்ம பட்டன் வச்சு விட்ருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு அழகான ஒரு டிசைனுங்க. கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். பேக் சைடு அளவு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கீழேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஸ்டார் நெக் வரைஞ்சிக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது லேஸ் கிடையாது, நம்ம மெட்டீரியலில் தான் பண்ண போகிறோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். இப்போ அப்படியே திருப்பிடலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. சாரிங்க லைட்டாக இருமல் வந்துருச்சு. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். நல்ல நகத்தை வச்சு அழுத்தி தேய்ச்சி விட்ருங்க. இப்போ திருப்பி எட்ஜிலே தையல் போடலாம். சொன்னால் நம்ப மாட்டேங்க, இது 3 ப்ளவுஸும் ஒருத்தவங்களுக்கு தான். இவங்க வந்து டீச்சருங்க. நான் 27 வருஷமாக தைக்கிறேன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாகவே இவங்களுக்கு தைச்சி கொடுத்துட்ருப்பேன். எல்லாத்தையும் கூட ஸ்டாப் பண்ணிட்டாலும் ஆனால் இவங்கள மட்டும் என்னால் நிப்பாட்ட முடியல. கஷ்டப்பட்டு அவங்களுக்கு மட்டும் அதுவும் பண்ணி கொடுப்பேன். என்னென்னா அவங்க அவ்வளோ பாசமாக இருப்பாங்க என் மேலே, நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வர்றதுமே வந்து அவங்க சொல்லுவாங்க, எல்லாருமே வந்து சொல்ல மாட்டாங்க, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க சொல்லுவாங்க ஒரு ஒரு ப்ளவுஸுக்கும், சூப்பராக இருக்குப்பா, சான்ஸே இல்லை, பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க, அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு. அவங்க சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னடா நம்ம போட்டு போகிற ப்ளவுஸை பார்த்து கூட யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, எங்கே தைச்சிங்க, நீங்கள் தைச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா இவ்வளோ சொல்கிறாங்களே அப்படின்லாம் யோசிப்பேன். நம்ம தைக்கிறது அந்தளவுக்கு அழகாக இருக்கா அப்படிலாம் யோசிப்பேன். கண்டிப்பாக வந்து நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு காரணம் அவங்களும் கூட தான். ஏன்னா அவங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, நிறைய வந்து சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒருத்தவங்க வந்து எந்த ஒரு கனவும் இல்லாமல் இருக்கும்போது வந்து அவங்க வந்து நீ நல்லா பண்ணுற, நல்லா செய்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ண அவங்களே வந்து நல்லா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் குழந்தைங்களும். நம்ம வந்து ஏன் இப்படி இருக்க, இது வராது, இதை நீ இப்படி பண்ணாத, செய்யாத, நம்ம திட்டுறதுக்கு இது இன்னும் நீ நல்லா பண்ணலாம், இன்னும் நம்ம சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிள்ளைங்களை வந்து கொண்டுட்டு வரணும். இப்போ வந்து கை வந்து 3 இன்ச் உயரம், கீழேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி போட்டுக்குங்க. அதாவது ஒரு அது ஒரு நம்ம கோபுரம் மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டிருக்கேன். பைப்பிங் வச்சிடலாம். நம்ம சேனலில் முக்கால்வாசி இவங்களோட ப்ளவுஸு நிறையா இருக்கும், நிறையா டிசைன் இவங்களோடது மட்டும்தான். இப்போ இது கட் பண்ணி விட்டுறலாம், நல்லா மடித்து தைக்கலாம். உருட்டுறது வந்து ஆரம்பத்தில் எந்த அளவு உருட்டுறீங்களோ அதுவே கடைசி வரைக்கும் வரணும். அந்த மாதிரி கஸ்டமர் யாராச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெய்லர் வந்து எப்படி தைக்கிறாங்க என்னன்றதை வந்து நீங்கள் குறை நிறைகள்லாம் சொல்லுங்கள். சப்போஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்களாலாம் அதையும் வந்து சங்கடமே இல்லாமல் சொல்லுங்கள். நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கப்பா, நல்லா செஞ்சுருக்கீங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அதோட சந்தோஷம் வந்து கோடி ரூபா கொடுத்தாலும் அதில் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு வேலை வந்து கஷ்டப்பட்டு செய்கிறோம். அது நம்ம வந்து ப்ளவுஸ்லாம் நம்ம சில நேரம் வந்து பயந்துக்கிட்டே செய்வோம். ஐயோ இது சரியாக வரணும்னு மனசுக்குள்ள ஒரு ப்ளவுஸ் தான் தைப்போம். அது 1000 தடவை நம்ம கடவுள்கிட்ட வேண்டுவோம், சரியாக வரணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது, ப்ளவுஸு சூப்பராக இருக்குன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லா டெய்லருக்கும் தெரியும். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நினப்போம். அது நல்லா தைக்கிறவங்களா இருக்கட்டும், சுமாராக தைக்கிறவங்களா இருக்கட்டும், பேசிக்காக இப்போ பழகிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நம்ம யோசிப்போம். இந்த ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்கணும், அவங்க வந்து பெருமையாக சொல்லணும் அப்படின்லாம் ஆசைப்படுவோம். அது வந்து சொல்லிட்டோன்னா வந்து அவங்க என்ன அடுத்தடுத்த
இது போகிறதுக்கு வந்து பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதனால் வந்து என்னன்னாலும் சொல்லுங்கள், சரியாக பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள், சரியாக பண்ணலைன்னாலும் சொல்லுங்கள். இந்த மாதிரி வளைச்சி கீழே கொண்டு வந்துடலாம். சிம்பிளான ஒரு டிசைன் தான், இது லேஸ்லேயும் பண்ணலாம். ஆனால் நான் வந்து டிஷ்யூ காட்டனில் பண்ணுறேன். அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே திருப்பி இந்த பக்கம் தையல் கொண்டு வந்துடலாம். இப்போ அதில் இன்னொரு தையல் போட்டு விட்ருங்க. ஆனால் இந்த ப்ளவுஸ்லாம் பார்த்துட்டு கேட்டாங்க, எப்படி இவ்வளோ இப்படி வளைவாக பண்ண முடிஞ்சிச்சுன்னு கேட்டாங்க. ஏதோ யோசிச்சுட்டு பண்ணேக்கா, அழகாக வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ப்ளெயின் ப்ளவுஸ் தான், சாரியிலே ப்ளெயினாக தான் இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம நெக்குக்கும் பண்ணலாம். கைக்கு பண்ணி முடிச்சுட்டேன், நெக்குக்கு வந்து சரியாக வந்துடுமா என்னன்னு எனக்கே ஒரு டவுட்டாகவே இருந்தது. சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். நல்லா தான் வந்தது. இப்போ நம்ம வந்து கைக்கு வளைச்ச மாதிரி இதுக்கும் வளைங்க. ஃபுல் ப்ளவுஸ் நான் முடிச்சுட்டு தான் நான் டிசைனே பண்ணுறேன். கரெக்டாக அந்த ஸ்டார் நெக் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக வச்சு திருப்புங்க. அதாவது இங்கிட்டும் அந்த பக்கமும் கொஞ்சம் சின்னதாகவும் நடுவில் கொஞ்சம் பெருசாகவும் பண்ணுறேன். ஆனால் வந்து இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு கிளாத், ஏதாவது ஒரு கலரில் வந்து கிளாத் கொடுத்து தைச்சிங்கனாலும் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு தைச்சி இந்த மாதிரி திருப்பினீங்கனாலும் ரொம்ப அழகாக வரும். இப்போ அதே மாதிரி இங்கேயும், ஆனால் கொஞ்சம் பெருசாக, ஆனால் நான் வரையில செய்யலை, அதுவாக நான் வளைச்சேன், வந்துருச்சு. நான் ஒரு சில இடத்துல தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அந்த இது வந்து கரெக்டாக வரல, ஃபினிஷிங் நீட்டாக வரல. இருந்தாலும் கொஞ்சம் தேய்ச்சி கையில் வந்து கொஞ்சம் தேய்ச்சி விட்டு நான் பண்ணதுக்கப்புறமா சரியாக வந்தது. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் பெருசாகவே பண்ணுங்கள். இப்போ சுற்றிலும் தையல் போடுங்க. இப்போ அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். இப்போ முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிட்டு 2வது தையல் போட்டுக்கலாம். இந்த 3 ப்ளவுஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது டிஷ்யூ கட்டன், நம்ம எப்படி வளைச்சாலும் வளைச்சி கொடுக்கும். கிராஸ் பீஸ் தான் இது பண்ணணும். ஏன்னா நேரில் பீஸில் வந்து நீங்கள் இப்படி வளைச்சிங்கன்னா வளையாது. கரெக்டாக நீங்கள் கிராஸ் பீஸ் கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி வளைச்சி கொடுக்க முடியும். ஏன்னா சாரியில் வந்து ஃபுல்லாக அந்த கோல்டன் கலர் தான், வேறு எந்த கலரும் கொடுக்கல டிசைனு, அதனால் கோல்டன் கலரே கொடுத்துட்டேன்.
பாருங்க செம்மையாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 ப்ளவுஸ் முடிச்சிட்டோம். பாருங்க சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே அழகாக இருக்குது. இது முன்னாடி இது ப்ளவுஸில் வந்து நம்ம இதுலேயுமே லீஃபாக இருக்குது, அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இதுவும் இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இந்த ப்ளவுஸ் 3 டிசைன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லை பிடிச்சிருக்கான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே கொஞ்சம் திண்டுக்கல் சமையலும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்ருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.